பூந்தமல்லி பேர்லாம். பூந்தமல்லி தொகுதியில் வந்து இந்த ஏஜில் 18லேருந்து 29 வயசு வரைக்கும் உள்ள ஏஜில் வந்து ஆண் வந்து 36,987, பெண் வந்து 35,712, மொத்தமாக 72,699. அடுத்த ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 to 39. இது ஆண் வந்து 37,741, பெண் வந்து 42,790, மொத்தமாக 80,531. இந்த 18 வயசுலேருந்து 39 வயசுக்கும் உள்ளவர்கள் தான் எப்பவுமே எல்லா ஏரியாலுமே இந்த ஏஜ் உள்ளவர்கள் விஜயுடைய மிகப்பெரிய ஒரு டார்கெட். இவர்கள் எல்லா பேருமே எங்களுடைய ஓட்டு விஜய்க்கு தான், அண்ணாவுக்கு தான், என்னுடைய தலைவருக்கு தான் அப்படிங்கிறவர் தான். ஏன்னா விஜயை பார்த்து நான் ரசித்தவர்கள் இன்னைக்கு எங்களை தேடி வர்றாங்க, அப்போ அவருக்கு நான் வாக்கு கொடுப்போம் அப்படிங்கிற அளவு தான் அவருடைய குரல் இருக்குது. தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக இந்த ஏஜில் உள்ளவர்கள் 18லேருந்து 39 வயசு உள்ளவர்கள். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,53,000 வாக்குகள் இருக்குது. இதில் எனக்கு தெரிந்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 1,20,000 25,000 வாக்குகள் வரைக்குமே விஜய்க்கு வந்த வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது மக்களுடைய அவங்களுடைய ஆதரவை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். நம்ம அதை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 40 to 49 வயசு ஆண் வந்து 41,080, பெண் வந்து 43,356, மொத்தமாக 84,436. 50 to 59 வயசு ஆண் வந்து 31,615, பெண் வந்து 33,683, மொத்தமாக 65,298 வாக்குகள். இந்த 40 to 59 வயசு உள்ளது, இது கிட்டத்தட்ட விஜயோட ரசிகர்கள் இருந்தவங்க, மிடில் இருந்தவங்க, இந்த பக்கம் போட்டவர்கள். அதில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இது வந்து கிட்டத்தட்ட 1,50,000 ஓட்டுகள் வந்து இதில் நெருங்குது. இதில் இந்த ஏஜ் உள்ளவர்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40,000 வாக்குகள் வரைக்குமே விஜய்க்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஸோ பிரகாசமாக தெரியுது இதில். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 60 to 69 வயசு இந்த ஏஜ் 70, 79, 80 ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லாமே போட்டவர்கள். அது அவங்களுக்கு தெரிந்தே 2 சின்னமாக இந்த பரம்பரையாக போட்டவர்கள் லிஸ்ட்டில் வரும்போது தான் ஆண் வந்து 60 to 69 வயசில் வந்து 19,084 வாக்குகள், பெண் வந்து 20,196, மொத்தமாக 39,280. இதில் வந்து விஜய்க்கு கிட்ட ஒரு 10,000 ஓட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா 70 to 79 வயசு ஆண் வந்து 8,393, பெண் வந்து 8,768, மூன்றாம் பலனும் 70, மொத்தமாக 17,161. இந்த ஏஜ் தான். அது நான் திரும்பவும் சொல்கிறேன் தான், கூட்டு வர்றது போகிறது லிஸ்ட்டை எடுத்துட்டோம்னா இதில் மிஞ்சி போனால் இதில் ஒரு 2,000-3,000 ஓட்டுகள் தான் விஜய்க்கு வரும். ஏன்னா மக்கள்கிட்ட வந்து இந்த அவர்கள் சொன்ன தகவலை இதுதான். ஸோ இந்த ஏஜ் லிமிட்டில் எல்லாமே மொத்தமாக ஆண் வாக்காளர் வந்து 1,76,849, பெண் வாக்காளர் 1,80,769, மூன்றாம் பலனும் 70, மொத்தமாக 3,63,068 வாக்குகள். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பூந்தமல்லியில் மட்டும் ஒரு 50% வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து மேஜராக பார்க்கணும்னா திருவள்ளூர் ரொம்ப ஒரு கடுமையான ஒரு போட்டி இருக்குது. ஏன்னா அங்கே வந்து பழைய கட்சிகளுக்கு மிகப்பெரிய மவுஸ் இருக்குது. இங்கே விஜய் உள்ள புந்தா நிறைய விஷயங்கள் கலக்கிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து 18லேருந்து 29 வயசு வரைக்குமே உள்ள ஆண் வாக்கள் வந்து 26,615, பெண் வந்து 25,206, மொத்தமாக 51,821. 30 வயசுலேருந்து 39 வயசு ஆண் வந்து 26,271, பெண் வந்து 27,793, மொத்தமாக 54,064. இதில் வந்து 1,05,000 ஓட்டுகள். இதுவும் இந்த ஏஜ்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 60,000-70,000 ஓட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க இதில். ஏன்னா இந்த ஏஜ் தான் ஒரு டார்கெட்டு. அடுத்து பார்த்தா 40-49 வயசு ஆண் 26,059, பெண் வந்து 26,953, மொத்தமாக 53,012. 50 வயசுலேருந்து 59 வயசு இருக்கு ஆண் 21,580, பெண் வந்து 23,415, 44,995 வாக்குகள். கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகள் இந்த ஏஜில் இருக்கு 40லேருந்து 59 வயசு வரைக்குமே. இது வந்து இந்த தொகுதியில் பார்த்தா ஒரு 30 to 35,000 ஓட்டுகள் வந்து விஜய்க்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 60 to 69 இதுதான், அதாவது இந்த பழைய ஸ்டைல் தான் அவங்க போடுறது. ஆண் 13,031, பெண் 14,788, மொத்தமாக 27,819. இந்த ஏஜில் உள்ளவர்கள் வந்து ஒரு 5,000 ஓட்டு கிட்ட தான் நெருங்குறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது வந்து 70 to 79 வயசு ஆண் வந்து 6,096, பெண் வந்து 7,189, மொத்தம் 13,285. இதில் மிஞ்சி போனால் ஒரு 2,000 ஓட்டுக்குள்ளே தான் சார். இதில் ஒன்றும் மாற்றம் ஒன்றும் பெருசாக வராது. 80 ப்ளஸில் வந்து ஆண் 1,536, பெண் வந்து 2,082, மூன்றாம் பலன் 37, மொத்தமாக 3,618. இதில் வந்து அதிகபட்சமாக நான் சொன்னது தான், இதில் மாற்றமே வராது, ஒரு 100-200 ஓட்டு தான். மொத்தமாக ஆண் வாக்கால் 1,21,188, பெண் வாக்கால் 1,27,426, மூன்றாம் பலன் 37,
மொத்த வாக்குகள் 2,48,651. மிகப்பெரிய ஒரு டஃப்பான ஏரியா, மிகப்பெரிய இந்த போராட்டம், மிகப்பெரிய களமாக இருக்குது. இதில் வந்து விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட 30% வாக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவடி, மேஜரான ஒரு தொகுதி, பெரிய தொகுதி வேறு. அது கிட்டத்தட்ட வாக்காளே 4,28,772 வாக்காளர்கள் இருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த ஆவடியை வந்து கொஞ்சம் ஆட்டக்கான வச்சுருக்காரு விஜய் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. 18லேருந்து 29 வயசு உள்ளவர்கள் நான் வந்து 40,456, பெண் வந்து 39,519, மொத்தமாக 79,975. அடுத்த ஏஜ் 30 to 39 ஏஜில் வந்து ஆண் 41,905, பெண் வந்து 47,697, மொத்தமாக 89,602 வாக்குகள். கிட்டத்தட்ட 1,70,000 வாக்குகள் கிட்ட நெருங்குது. ஆனால் இந்த ஏஜில் இந்த இடத்துல ஆவடியில் விஜய்க்கு ஒரு தனி மவுஸ் இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சது 1,50,000 வாக்குகள் இதில் வந்து விஜய்க்கு வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது, எழுதி வச்சுங்க. அடுத்து 40 வயசுலேருந்து 49 வயசு வரைக்கும் ஆண் 47,871, பெண் வந்து 52,133, மொத்தமாக 1,04,000 ஓட்டுகள். 50 to 59 வயசு 38,654 ஆண் வாக்கு, பெண் வாக்கு வந்து 40,372, மொத்தமாக 79,026 வாக்குகள். இதில் எனக்கு தெரிந்த வரைக்குமே 30,000 to 35,000 ஓட்டுகள் இந்த ஏஜ் 40 to 59 வயசு வரைக்குமே இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாமே விஜய் ரசிகர்லேருந்து கொஞ்சம் உள்ளுக்கு ஏஜுக்குள்ள போனவங்க. 60 to 69 இதில் ஒன்றும் பெருசாக மாற்றம் வராது. ஏன்னா ஏற்கனவே இருந்த கட்சிகளுக்கு. ஆண் வந்து 24,943, பெண் வந்து 25,033, மொத்தம் 49,976. இதில் வந்து அதிகபட்சமாக விஜய்க்கு ஒரு 10,000 ஓட்டு தான் வரும், அதுக்கு மேலே வர வாய்ப்புகள் கம்மி. அடுத்த ஏஜ் 70 to 79, ஆண் வாக்காளர் 12,468, பெண் வந்து 11,358, மொத்தமாக 23,826 வாக்குகள். இதில் வந்து ஒரு 5,000 வாக்குகள் கிட்ட தான் வரும். 80+ வந்து ஆண் 3,365, பெண் வந்து 2,923, மூன்றாம் பாலினம் 75, மொத்தம் வந்து 80+ வந்து 6,288 வாக்குகள். இது ஏற்கனவே சொன்னது ஆட்டோவில் போகிறது, தபால் ஓட்டு எல்லாமே. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தா இது ஒரு 3,000 ஓட்டு தான் பதிவாகிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இதில் வந்து மிஞ்சி போனால் ஒரு 500 ஓட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆவடியில். மொத்தமாக ஆண் வாக்காளர் 2,09,662 வாக்குகள், பெண் வாக்காளர் 2,19,035, மூன்றாம் பாலினம் 75, மொத்தமாக 4,28,772 வாக்குகள். இந்த ஆவடி விஜயுடைய மிகப்பெரிய ஒரு கோட்டையாக தான் பார்க்கப்படுது. எனக்கு தெரிந்த வரைக்குமே 50% வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மக்களுடைய குரல் அதுதான். அடுத்து மாதவரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 18லேருந்து 29 வயசு வரைக்கும் ஆண் வந்து 43,098, பெண் வந்து 41,701, டோட்டலாக 84,799. 30 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் 42,734 ஆண் வாக்காளர்கள், பெண் வாக்காளர் 47,968, மொத்தமாக 90,702. இது கிட்டத்தட்ட 1,75,000 ஓட்டுகள் இருக்குது இந்த 18 வயசுல இருந்து 39 வயசு வரைக்குமே. இதில் கிட்டத்தட்ட 1,50,000 ஓட்டுகள் வர்றது மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. மாதவரம் விஜயோடைய ஒரு கிங்குன்னு தான் சொல்லலாம் அந்த இடத்துல. ஏன்னா ரசிகர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. 40லேருந்து 49 வயசு வந்து ஆண் வாக்கு 48,224, பெண் வந்து 51,917, மொத்தமாக 1,144. 50லேருந்து 59 வயசு ஆண் வந்து 37,169, பெண் வந்து 38,659, மொத்தமாக 75,828. 1,75,000 வாக்குகள் இருக்குது இந்த 40 வயசுலேருந்து 59 வயசு இருக்குமே. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35,000 to 40,000 வாக்குகள் வந்து விஜய்க்கு வர்ற மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்குங்க. அடுத்து 60 வயசுலேருந்து 69 வயசு இருக்கும் ஆண் 22,612, பெண் வந்து 22,565, 45,177 வாக்குகள். இது வந்து கிட்டத்தட்ட மிஞ்சி போனோம்னா ஒரு 10,000 ஓட்டுகள் வரைக்கும் தான் விஜய்க்கு வரும். அடுத்த வயசு 70லேருந்து 79 ஆண் வாக்காளர் 9,870, பெண் வாக்காளர் 9,420, மூன்றாம் பாலினம் 83, மொத்தமாக 19,290 வாக்குகள். இதில் ஒரு 5,000 ஓட்டுகள் தான் விஜய்க்கு. 80+ ஆண்டு 2,215, பெண் 2,456, மொத்தமாக 4,671. இதில் மிஞ்சி போனால் ஒரு 2,000 ஓட்டு தானே 200-300 ஓட்டுகள் விஜய்க்குங்க. ஆண் வாக்காளர்கள் வந்து மொத்தமாக 2,05,922, பெண் வாக்காளர்கள் வந்து 2,14,596, மூன்றாம் பாலினம் 83,
மொத்தமாக மாதவரத்தில் வந்து 4,20,601 வாக்குகள். எனக்கு தெரிஞ்ச ஆவடி கிட்டத்தட்ட 2 தொகுதி ஒரே மாதிரி கிட்டத்தட்ட நெருங்குது. இதில் மாதவரத்தில் ஒரு 50,000 ஓட்டுகள் விஜய்க்கு வந்த வாய்ப்புகள் நிறைய இருக்குது.